இந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். விகடன் மாதிரி ஒரு மிகப்பெரிய 60 வருஷம் பழமையான ஒருத்தவங்களே இந்த நிறுவனமே இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதி இதை பப்ளிஷ் பண்ணி இதில் இருக்கிற உண்மைகளை சொல்லும்பொழுது நம்ம ஏன் பேசக்கூடாது, ஏதோ ஒரு விமர்சனமாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நான் அப்பயே போட்டுருந்தா நிறைய ஹேட்ரட் வந்திருக்கும். மக்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விட்டது. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? அந்த கார் டாஸ்கில் ஒரு பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிற கருத்துக்கள் எல்லாமே விகடனில் வந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அதில் என்னோட கருத்துக்களை ஆட் பண்ணி பேச போகிறேன், அவ்வளோதான். இப்போது அந்த கார் டாஸ்க்கை எடுத்துக்கங்க நண்பர்களே. அதில் விஜய் பார்வதி மற்றும் கம்ருதீன் 2 பேரும் சாண்ட்ராவை பண்ணது மிகப்பெரிய தப்பு, ஃபிசிக்கல் வயலன்ஸ். அதுக்கான தண்டனையை விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கொடுத்துட்டாரு. அது கொஞ்சம் எல்லாம் மீறி டிஆர்பியாக சில விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் தண்டனையை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம இங்கே வருவோம். இப்போது அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்மளோட சாண்ட்ரா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அனுமதிக்கப்படுறாங்க. அனுமதிச்சுட்டு திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்கு கொண்டு வரப்படாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேயே கொண்டு வர போகிறாங்க. அந்த 1 ஹவருக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்காங்க. சபரிக்கிட்ட வினோத்கிட்ட ஏன் இறங்குனீங்க அப்படிலாம் கேட்டாங்க. அது வரைக்கும் சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ராமாவில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாண்ட்ராவின் ட்ராமான்னு சொல்கிறதா இல்லை இந்த ட்ராமான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல, ட்ராமாவில் இருக்கிறதாவே வச்சுக்குவோம். அதில் இருக்கிறத பார்த்துட்டு வினோத் அவர்கள் ஒரு காமெடி ஒன்று பண்ணுறாரு. ஒரு மிட் நைட் ஒரு 3 மணி இருக்குன்னு வச்சோங்களேன். காமெடி பண்ணும்போது அவங்க சிரிக்கிறாங்க, நார்மலைஸ் ஆகிறாங்க. அவங்க அந்த இடத்துல நார்மலைஸ் ஆகிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த அந்த அதிர்ச்சியில் இருக்கிறவங்க ஒரு ஜோக் சொல்லும் போது அவ்வளோ கேஷுவலாக சிரித்து ஃபன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் முடியுது நண்பர்களே. முடிஞ்ச உடனே கம்ருதீன் அங்கிறது கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்த உடனே கம்ருதீனை பார்த்த சாண்ட்ரா அவர்கள் ஒரு எல்கேஜி குழந்தை எப்படி பயப்படும், நீ பார்த்துறீங்களா? எல்கேஜி குழந்தைய அப்படி பார்த்துட்டு பயந்துட்டு அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஒன்று ஆகும்ல, சேம் லைக் அதே பேட்டர்னில் ஒரு பயத்தை பயந்தாங்க. சரி, ஓகே டன், உண்மையிலுமே அவங்களுக்கு இது இருக்கு போல இருக்கு, இன்னும் அவங்களால அதில் வெளியில் வர முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் 1 ஹவருக்கு முன்னாடி அவ்வளோ கேஷுவலாக வினோத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த சாண்ட்ரா அதுக்கப்புறமா இப்படி மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறமா விஜய் பார்வதி உள்ளே வந்த உடனே அப்படியே ஒரு புளியை பார்த்த ஒரு மாங் மாதிரி அப்படியே லைட்டாக துள்ளி குதிச்சு அப்படியே ஓட்டத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சது. அது பயத்தில் அது விஜய் பார்வதி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். போகிறாங்க. சரி, ஓகே, இப்படி அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தனா கூட கடந்த காலங்களை பார்க்கணும். பாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கணும். பிரஜின் வீட்டில் இருந்த வரைக்கும் சாண்ட்ராவோட பேச்சு, நடை, உடையில் எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரு மாதிரி ஒரு பாசியான டோனில் தான் இருக்கும், ஒரு எலைட் மைண்ட் செட்டில் தான் இருக்கும். சுபிக்ஷா ஒரு இடத்துல சொன்னாங்க, இவனுக்கெல்லாம் டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும், அதாங்க குடல் பூச்சி கொள்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, அப்படி கொடுக்கணும். ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தூய்மையானவங்க இவங்க இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கூபிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரையுமே மதிச்சது கிடையாது. லிட்டரலாக ஒரு நைட்டு இவங்க ஜெயிலுக்கு போகும்போது ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல, அன்னைக்கு எபிசோட் நீங்கள் எடுத்து போய் பாருங்களேன். சும்மா அப்படியே போய் பாருங்க. சாண்ட்ரா இவ்வளோ பயந்த ஒரு சாண்ட்ரா அன்னைக்கு எபிசோடில் எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. எத்தனை பேர் நின்னாலும் தில்லா தைரியமாக பேசக்கூடிய ஒரு வேற லெவல் ஒரு எப்படி சொல்கிறது, லிட்டரலாக அன்னைக்கு விக்ரமை போட்டு புள்ளி பண்ணாங்க, அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு எலைட்டான ஒரு பாசியாக இருந்தக்கூடிய சாண்ட்ரா அவர்கள் எப்படி இப்படி குழந்தை மாதிரி மாறினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதா இல்லையா நண்பர்களே? இதை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கார் டாஸ்க் உள்ளே இருக்கும்போது கம்ருதீன் நிறைய தவறான வார்த்தைகளை விடும்பொழுது நீ முடிஞ்சா துப்புடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னவங்க அதுக்கப்புறமா சைலண்ட் ஆகி கீழே தள்ளும்பொழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. வெளியில் போயிட்டு வராங்க. வெளியில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட இந்த நடத்தையில் தான் நமக்கு லைட்டாக ஒரு விஷயம் ஏற்படுது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஒருவேளை இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, இதுக்கு 80% சாண்ட்ரா தான் பொறுப்பை இருக்கணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு தான் ரெட் கார்டு கொடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் வச்சு ரெட் கார்டு கொடுத்தா அதுக்கு அப்போயே கொடுத்துருக்கலாம்ல, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? ஏயா இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணினா இதுக்கு முன்னாடி நடக்கும்போது விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஏன் உன்னால் ரெட் கார்டு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் எல்லோ கார்டாச்சும் கொடுத்துருக்கலாம்ல?
இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, என்னத்தை இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணதே விஜய் டிவி, விஜய் சேதுபதி அவர்கள் தான். அவங்க சண்டை போடும்போது, அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது, அவங்க பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபடும் போது, இப்படிலாம் நடக்கும் பொழுது இதை ஒரு இடத்துல கூட விஜய் சேதுபதி கண்டிக்கவே கிடையாது. ஏன் இந்த பிரச்சனைகள் கூட இவ்வளோ சாண்ட்ராவுக்கு வந்து இவ்வளோ அனுதாபம் பார்க்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஏன் அந்த டாஸ்க் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு விஜய் போயிட்டு பிக் பாஸ் டீம் கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏங்க நிப்பாட்டல? ஒருத்தவங்க வந்து இவ்வளோ இதில் இருக்கிறாங்க, அவங்க வந்து கீழே தள்ளி விடுறாங்க, இடையில டாஸ்க்கை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கான ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் அதை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்கல. இதே இடத்துலங்க இந்த பிரச்சனை நடக்குது இல்லை, பிரச்சனை நடந்து இவங்க பயப்படாம ஒருவேளை ஏன்னா கமருதீன் கால ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வரான் சாண்ட்ரா கிட்ட. அப்போ பயந்து ஓடுகிற சாண்ட்ரா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணி சரி விட்றா, நீயும் தப்பாக பேசிட்ட, நானும் தப்பாக நடந்துக்கிட்டேன், ஒரு கற்பனை இது, ஓகேங்களா? நீயும் தப்பாக பேசிட்ட, நானும் தப்பாக பேசிட்டேன், அதனால வந்து தப்பு வந்து 2 பேர் மேலே இருக்குது, நானும் வார்த்தைகளை முன்னாடி இனிஷியலாக விட்டுருக்கேன், ஸோ அதனால விடு அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த விஷயம் ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்காது. அந்த இடத்துல நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கான ரோஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு இது இப்படியே முடிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல க்ளோஷர் ஆச்சு. பட் ஆனால் சாண்ட்ரா பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணும். இவங்களை பார்த்தா நம்ம நடுநடுங்கி ஒரு பேயை பார்த்த மாதிரி நடுங்கணும் அப்படின்னா தான் இதுக்கான ஒரு முடிவை வீக்கெண்டில் எடுப்பாங்க அப்படிங்கிறத சாண்ட்ரா மிக தெளிவாக உணர்ந்து செயல்பட்டுருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சபரிக்கு பார்வதிக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சாண்ட்ராவுக்கு நடந்ததை விட 3 மடங்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ் அதிகமாக, 3 மடங்கு இல்லை 4 மடங்கு. இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸில் கூட சாண்ட்ராவுக்கு அடிப்படலை, மனதளவில் பேனிக் அட்டாக் வந்திருக்காங்க. ஃபிட்ஸு கூட வரலன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. மனதளவில் பேனிக் அட்டாக் வந்திருக்கக்கூடிய சாண்ட்ரா அப்படிங்கிறது ஒரு மடங்குன்னா அதை விட 4 மடங்கான அடி வந்து விஜய் பார்வதி வாங்கியிருக்காங்க. அப்போ ஒருவேளை இதே சாண்ட்ரா மாதிரி சபரியை பார்த்த உடனே பார்வதி அம்மா ஐயோ பயமா இருக்கு வர வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருந்தா, ஒரு டிராமாவை பண்ணியிருந்தா, அன்னைக்கு சபரிக்கு விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்துருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, அன்னைக்கு பார்வதி அடிக்கும் போது எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே லிட்டரலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த எட்டி உதைக்கிற விஷயத்தில் இதில் கேமில் இல்லை, என் மேலே இருந்த ஒரு வெஞ்சன்ஸில், அவன் மேலே இருக்கிற வெஞ்சன்ஸில் தான் நான் உதைச்சேன் அப்படின்னு சொல்லுகிற பார்வதி வச்சு இவன் கேமுக்காக ஆடலை, ஸோ அவள் தப்பு பண்ணிட்டா, அவளுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இதே மாதிரி சபரி பார்வதியை உதைக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷனில் கனி, சபரி, சாண்ட்ரா, வாட்டர்மெலன் இவங்க உட்காந்து பேசுகிறாங்க. அந்த கான்வர்சேஷனில் அவளை நீ ஏன் அங்கே அடித்த, அவளையா கழுத்தில் பிரிக்காமல் விட்ட, அவளையா இங்கே உதைக்காமல் விட்ட, அவளை அடித்தது வேணும்னே தான் அடித்த அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க நான் வேணும்னே தான் இன்டென்ஷனாக பண்ணேன் அப்படின்னு சொன்ன பார்வதி விஷயத்த நீங்கள் வந்து ரெட் கார்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகும்போது நான் வேணும்னே தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இதை விட 3 மடங்கு ஃபிசிக்கல் வயலன்ஸாக நடந்துக்கிட்ட சபரிக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து புஷ் பண்ணி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமா இல்லையா நண்பர்களே? இப்போது சாண்ட்ரா பண்ண இந்த விஷயங்கள்லாம் நம்ம பாசிட்டிவும் இதையும் கனெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒன்று இடிக்குது. ஓ, நடிப்பு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி ரெட் கார்டு. நான் அவங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே பேசவே வரல, திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த விஷயம் தவறு. அதுக்கப்புறம் நடக்கிற ட்ராமாவை பற்றி தான் நான் இப்போ பேசுகிறேன். அந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்கப்புறம் அவங்க அந்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வராங்க. அவங்க தப்புங்கிறத அவங்களே பேசி அதை இது பண்ணுறாங்க. கமருதீன் அன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து அழுவுறான். ஏன் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணாமல் டான்ஸ் ஆடுறீங்கன்னு சொல்லி கேட்ட விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தானே, அதையும் அவங்களால பார்க்க முடியல. இப்போ அவனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருக்குல்ல. அவனுக்கான ஒரு நாடகத்தில் நடிக்கிற ஒரு விஷயமோ, ஒரு சீரியல், மற்ற விஷயங்களோ எல்லாமே பறிக்கப்படும் பொழுது ஒருத்தவங்களுக்காகவே நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தீங்க? இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து நான் என் கமெண்டில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, நான் அந்த கமெண்ட்டே சொல்கிறேன். பிக் பாஸ்ங்கிறதே ஒரு ரத்த பூமி. இந்த ரத்த பூமியில் இந்த அளவுக்கு ஒரு மென்மையான மனசு கொண்டவங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டால் மற்றவங்க எப்படி கேம் ஆட முடியும்? இப்போது இந்த இடத்துல வந்து பிரச்சனைகள் வரும், திடீர்னு வந்து கோவப்படுவாங்க, எல்லோரும் கத்துவாங்க, சண்டை வரும். இது தமிழில் மட்டும் கிடையாது, ஹிந்தியில், தெலுங்குல, கடலை எல்லாத்துலேயுமே இது நடக்க தான் செய்யும். இப்படி நடக்கும்போது ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வீக்காக இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம இப்படி விளாட்லாம், அவங்கள்ட்ட நம்ம ஹார்ஷாக போக வேணாம், அவங்களுக்காக நம்ம ஃபிசிக்கலாக போக வேணாம், இப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுமா ஏற்படாதா? ஒருவேளை இந்த விஷயம் 50வது நாள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், 50வது நாள் ஏற்பட்டுச்சுன்னா மற்ற கண்டஸ்டன்ட் சாண்ட்ராவுக்காக பரிவு பார்த்துக்கிட்டு அது அடுத்த லெவலில் கேம் ஆடக்கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தானே இருப்பாங்க. அதுதானங்க உண்மை.
ஒரு அன்ஃபிட்டான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாமா சாண்ட்ராவை? மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி ஒரு அன்ஃபிட்டான கண்டஸ்டன்ட் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்காக நான் இப்படி ஆடணும்னு மற்ற கண்டஸ்டன்ட் அவங்கள மாத்திக்கிட்டு கேம் விளையாட சொல்றீங்களா அப்படின்னா, ஒருத்தவங்களுக்காக மற்ற எல்லாரும் கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தானே நீங்க கொண்டு வர்றது இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ சாண்ட்ரா அவங்களால வந்து மெடிக்கலி அன்ஃபிட் அப்படிங்கும்பொழுது இந்த வீட்டில் பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், எல்லாமே நடக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதே மாதிரி கைகலப்பு நடந்திருக்கு, இடிச்சு தள்ளியிருக்காங்க, மண்டை உடஞ்சிருக்கு, எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல இப்படி மெடிக்கலி அன்ஃபிட்டான ஒரு கண்டஸ்டண்டை கூட்டிட்டு வந்தா அவங்களோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத என்னைக்காவது யோசிச்சு பார்த்துறீங்களா? அப்போ அவங்களுக்காக மற்றவங்க அவங்களுக்காக மாற்றிக்கிட்டு கேம் ஆடணும் அப்படிங்கிறத சொல்ல விரும்புறீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி சாண்ட்ரா கிட்ட கேட்குறாரு, இப்போ ஓகேவாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்ண விரும்புகிறீங்களா, தொடருகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஓகே சார், இதுக்கப்புறம் டாஸ்க் இல்லை, ஒருவேளை டாஸ்க் இருந்துச்சுன்னா சாண்ட்ரா கிட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஐயோ உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருமோ, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருமோ, எப்படி இவங்க கூட நம்ம கேம் ஆடுறது, இல்லை ஒரு ஃபிசிக்கல் கேம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி கேம் விளையாடுறது அப்படிங்கிற ஒரு தாட் வந்திருக்குமா இல்லையா? இப்போ இது யாரோட தவறு? இது கமருதீன் பார்வதி பண்ண தப்பு அப்படின்னா இது ஃபுல்லாக தப்பாக இருக்கு. இந்த சைடு எல்லாமே ஃபேக்காக இருக்கு. இது எப்படி வந்து நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வியும். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நண்பர்களே. இப்போது பார்வதி கமருதீன் வெளியேறிட்டாங்க, அவங்க மோசமானவங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற யூடியூபர்ஸ், ரிவ்யூவர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், சினி ஆர்டிஸ்ட்டு, சீரியல் நடிக்கிறவங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் வச்சவங்களும் இருக்கட்டும், நானும் இருக்கட்டும், நீங்களும் இருக்கட்டும், உங்களை சுற்றி ஒரு 24 மணி நேரமும் ஒரு கேமரா இருக்குன்னு வச்சோங்களேன், நீங்கள் பியூராக நல்லவங்களா இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கிட்டையுமே தவறுகள் இருக்குது. என்கிட்டையும் தவறு இருக்குது, உங்ககிட்டையும் தவறு இருக்குது. பார்வதி கமருதீனை அப்யூஸ் பண்ணுறா பார்த்தீங்களா, அவங்ககிட்டையும் தவறுகள் அப்படி இருந்து இருக்க தான் செய்யுது. என்ன பிரச்சனைனா, பார்வதி கமருதீன் சுற்றி கேமரா இருந்துச்சு, அது நமக்கு தெரிஞ்சுது. நம்மளை சுற்றி கேமரா இல்லை, அதனால நம்ம எல்லாரும் புனிதர்களாக இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இது இப்படியே தொடராது. பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. நம்ம என்ன தப்பு செய்கிறோம்? பார்வதி கமருதீனை வந்து எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பின்னாடி வந்து ஒரு கருப்பு பக்கங்கள் இருக்க தான் செய்யுது. யாருமே உத்தமர்கள் கிடையாது. பார்வதி ஒன்றும் மேல் உலகத்திலேருந்து செவ்வாய் கிரகத்திலேருந்து குதிச்சுக்கு வரல. அவங்க நம்ம கூட வாழ்கிற ஒரு சக மனுஷி தான். கமருதீன் நம்ம கூட வாழ்கிற ஒரு சக மனுஷி தான். அவங்க கேமரா இருக்கிறதுனால ஒரு 100 நாள் ஒரு வீட்டில் வச்சுக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல நடிக்க தெரியாமல் அவங்களோட ரியாலிட்டியை, அதாவது அவங்களோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் ஹேட்ரடுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நமக்கு சுற்றி கேமரா இல்லை, அதனால் நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ளாஸ் வெளியில் தெரியாமல் போகுது. அதனால் இங்கே நம்ம புனிதர்களாக வருமே தவிர இங்கே யாருமே மோசமானவங்க இல்லை. நான் ஏன் 2 நாள் அப்புறம் இந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறமும் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஸ்டில் இந்த கமருதீன் பார்வதிக்கு மேலே இருக்கிற ஒரு ஹேட்டர் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் பரப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அவங்க மேலே இன்னும் வன்மங்கள் திணிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு கேம் ஷோ அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு மக்கள் வரமாட்டுறாங்க. மக்களோட மனநிலை என்னன்னா, ஒருத்தவங்க அழுதுட்டா ஆப்போசிட்டில் இருக்கவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. அதனால் அவங்கள வாழ விடுங்க, முடிஞ்சிருச்சு, கேம் முடிஞ்சிருச்சு. அவங்க வெளியில் வந்துட்டாங்க, அவங்க பிழப்ப பார்க்க போயிட்டாங்க. இன்னும் அவங்கள வச்சு பேசுகிறதோ அவங்க மேலே வன்மத்தை கேட்குறதோ அதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படி அவங்க மேலே நீங்கள் வன்மத்தை கேட்குறீங்கன்னா பார்வதியோட 2 மடங்கு அதிகமான வன்மவாதி நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே கருப்பு பக்கங்கள் இருக்குது. சிம்பிளாக நான் இதை பெருசாக அப்படியே வளர்ந்து இருக்கிறதால இதுதாங்க சிம்பிளுங்க. எல்லாருக்கிட்டையும் கருப்பு பக்கங்கள் இருக்குது. எல்லாரும் இங்கே உத்தமனும் கிடையாது, எல்லாரும் இயேசுவோ இல்லை காந்தியோ இல்லை புத்தரோ கிடையாது. இங்கே எல்லாருக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்கும். முதுகு நீ திரும்பி பார்த்தீங்கன்னா நீ பண்ண தவறுகள் தெரியும். அது ஏன் உனக்கு மட்டும் தெரியுது, வெளியில் யாருக்கு தெரியலைன்னா உன்னை சுற்றி கேமரா இல்லை, அவ்வளோதான், சிம்பிள். இதோட முடிச்சு விட்டு அந்த டாப்பிக்கை மறந்துட்டு திரும்பி நான் சொல்கிறேன், பிக் பாஸில் பார்வதி கமருதீன் இந்த 2 பேர் இல்லாமல் அடுத்த 10 நாள் வந்து நீ ஷோவை ரன் பண்ணி காட்டு, ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாமே முழுக்க முழுக்க விகடனில் வந்த ஒரு விஷயத்தை ஆர்டிகளை வச்சு நான் பேசியிருக்கேன். இதில் என்னுடைய கருத்துக்களை வந்து இடையில நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.